விரோதமான ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். காரியம் ஜெயமாக முடிந்தது. உனக்கும் எனக்கும் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுவாராக. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 4ஆம் அதிகாரம். அப்போ சொன்ன மாதிரி 3ஆம் அதிகாரத்துல சில பிரபுக்கள் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததை நம்ம பார்த்தோம். அடுத்து 4ஆம் அதிகாரத்துல எதிர்ப்பு வருது. எப்பெல்லாம் நல்ல காரியம் நடக்குதோ அப்பெல்லாம் எதிர்ப்பு பயங்கரமா இருக்கும். நம்ம செய்ய போற வேலையினுடையதான அளவுக்கு தக்க நமக்கு வருகிற எதிர்ப்புகள் இருக்கும். சரி, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோவித்து கொண்டான். அவனுக்கு கோபம். ஏன்? முதல்ல நன்மையை, யூதருடைய நன்மையை கேட்க ஒருத்தன் வர்றாங்கும் போதே அவனுக்கு எரிச்சல். இப்ப கோவித்து அந்த கோபத்தினால எரிச்சல் அடைகிறான். எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்றான், கிண்டல் பண்றான், கேலி பண்றான். ரொம்ப 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 மட்டமா அற்பமா பேசுறான். இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவளுக்கு இடம் கொடுக்கப்படுமா? இங்க என்ன அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்களா? நிலைச்சிடுவாங்களா? பலியிடுவாங்களா? ஆராதிப்பாங்களா? ஒரே நாள்ல முடிச்சிடுவாங்களா? சுட்டரித்து போட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர், செத்து போனதுக்கு உயிர் கொடுப்பாங்களா? இதெல்லாம் நடக்குமா என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக அவன் சொல்றான். அப்போ இந்த அம்மோனியன் ஆகிய தொபியா, இவன் யாரு? இவன் சன்பல்லாத் இப்படி சொல்லிட்டு இருக்கான். தொபியாங்கிறவன் அவன் அம்மோனியன். அவன் சொல்றான், ஆமா அவங்க கட்டுனாலும் ஒரு நரி ஏறி போனா கூட, ஒரு வெயிட்லெஸ் அதிக எடை இல்லாத ஒரு நரி ஏறி போனா கூட கல்மதில் இடிந்து போயிடும். அதாவது பூனை ஏறினா கூட உடைஞ்சு போயிருங்கிற மாதிரி அர்த்தத்தை சொல்றான். நரி ஏறி போனா கூட கல்மதில் இடிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தைய அவள் தலையின் மேல திருப்புங்கப்பா. அவங்க நிந்திக்கிற நிந்தைய அவங்க தலை மேலேயே திருப்பிடுங்க. அவளை சிறையிருப்பின் தேசத்துல சூறைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய அக்கிரமத்தை மூடி போடாதீங்கப்பா. அவங்க பாவம் முன்பாக குலைக்கப்படாது இருப்பதாக. கட்டுகளுக்கு மனமடி உண்டாக பேசுறாங்களே, மனமடி உண்டாக பேசுறாங்கப்பா. மனசை மனமடிவடைய செய்யறாங்கப்பா. நாங்க அலங்கத்தை கட்டி வந்தோம், எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே
ஜெபம் தான், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் அலங்கத்தை கட்டுறாங்க, வேலையை நம்ம செய்வோம். அவனை பேசுறது பேசுறாட்டான், அவனை பேசட்டும், நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்துட்டே போவோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயருது. ஜனங்கள் வேலை செய்யறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. ஜனங்களும் நல்லா ஒத்துழைச்சு நல்லா வேலை செய்கிறாங்க. அப்போ எருசலேமின் அலங்கம் கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள்லாம் அடைபட்டு வருதுன்னு சம்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. ஆகா, இவங்க வேலையை தடுக்க முடியலையே, வேலை இவங்க காரியம் மாத்திரம் ஜெயமா போயிட்டே இருக்குதே, இவங்க மேல மேல போயிட்டு இருக்காங்களே அப்படின்னா எருசலேம் யுத்தம் பண்ணுறதுக்காக வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியா யுத்தம் பண்ணுவோம், வேலையை தடுக்கணும், கட்டுப்பாடு பண்ணுவோம்னு ரெடி ஆயிட்டாங்க. அப்பவும் 9ஆம் வசனத்துல தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவங்க வார்த்தையினால முடியாதுன்னு பார்த்துட்டு இப்போ கடைசியா யுத்தம் பண்றதுக்கும் வேலையை தடுக்கிறதுக்கும் ஒரு கட்டுப்பாடு பண்ணிட்டு வர்றாங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணி எங்கள் நிமித்தம் ஜாமம் காக்கிறவங்களை வைக்கிறோம். அதுக்கு உடனே அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அப்படி ஒருவேளை அவன் வந்துட்டான்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் அதை சமாளிப்பதற்காகவும் ஒரு முயற்சியும் எடுக்கிறாங்க. ஜெபமும் பண்ணாங்க, அதுக்கான முயற்சி. ஜாமம் காக்கிற ராத்திரியும் பகலும் இருக்கையா, யுத்தத்துக்கு வந்தாலும் வந்துருவான்னு போல தெரியுது, அங்கங்க காவல் வைப்போட்டு. அப்போ யூதா மனிதர் சுமைக்காரின் பலன் குறைஞ்சு போகுது, மண்மேடு மிச்சமா இருக்கு. இதுக்கு அப்புறம் 10ஆம் வசனத்துல உள்ளுக்குள்ள பிரச்சனை. இங்க வெளியே உள்ள பிரச்சனையை ஒரு பக்கம் அப்படி சமாளிச்சுட்டு போற நேரத்துல உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை. என்னன்னா யூதா மனுஷர் சொல்றாங்க, சுமைக்காரின் பலன் குறைஞ்சு போச்சு, யாருமே சுமக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஐயா, எல்லாம் அவங்கவுங்க அப்படி உட்காந்துக்கிட்டாங்க, அப்படி விலகிட்டாங்க. ஏன்னா எப்போ வெளியே இருந்து யுத்தம் வருதோ அப்போ உள்ளே இருந்தும் ஆமாம் அங்கே ஒரு அதனுடையதான அந்த ஐக்கியமும் அந்த உறவும் அதையும் பலவீனப்படுறது பார்க்கணும். அப்போ மண்மேடு மிச்சமாக இருக்குது, கட்டினா தான் நாங்கள் அலங்கத்தை கட்ட முடியலங்கிறாங்க. இதுக்கு இடையில எங்கள் சத்துருக்குள்ள வென்றால் நாங்கள் நடுவே வருவோம், திடீர்னு வருவோம், கொன்று போடுவோம். அதை அவங்க அறியாமலும் பாராமலும் இருக்கிற இடத்த எதிர்பாராத நேரத்தை அந்த செஞ்சு வேலையை ஓய பண்ணுவான். கடைசியில் என்னன்னா வேலையை ஓய பண்ணணும், அதான் அவங்களுடையதான திட்டம். அது அவர் அண்டையில் குடியிருந்த யூதரும் பல இடங்கள்லேருந்து எங்களுக்கு வந்து 10 விஷயம் சொல்றாங்க. 10 தடவை திரும்ப வந்து அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு வேண்டாம் 10 தடவை. அப்போது நான் அலங்கத்தை பின்னா இருக்கிற பள்ளமான இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய, பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்க ஜனங்களை குடும்பமா நிறுத்திட்டார். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவளுக்கு பயப்படாதீங்க, நீங்க மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு யுத்தம் பண்றதுக்குமே ரெடி ஆகிட்டாங்க. அப்போ எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பையங்கர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்தை திரும்பினோம். இப்போ நாங்கள் அதற்கு ரெடி ஆகிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவனை ஆஃப் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அமளிகளையும் துமளிகளையும் நிந்தைகளையும் அவன் சதி திட்டங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவாராக. உனக்கு விரோதமாக ஆலோசனை சொல்லுகிற அகித்தோப்பலும் சன்பல்லாத்தும் தொபியாவும் ஆமென் கேமூசும் ஆமென் அபத்தமாக்குவாராக. ஆலோசனை அபத்தமா போச்சு. அன்று முதற்கொண்டு வேலைக்காரில் பாதி பேர் வேலை செஞ்சாங்க, பாதி பேர் ஈட்டியும் பரிசையும் பிடிச்சிருந்தாங்க. வேலை நிக்கல, ஆனா கொஞ்சம் வேலை வேகம் போக முடியல. அதிகாரிகள் யூத வம்சத்தை எல்லாரும் பின்னால் நின்று சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அலங்கத்தை கட்டுறவங்க ஒரு சுமை சுமக்கிறவங்களும் சுமை ஏற்றணும், ஒரு கையில வேலை செய்யறாங்க, ஒரு கையில ஆயுதம். வந்தா யுத்தம் பண்றதுக்கும் ரெடி, ஆலயம் கட்டுறதுக்கும் ரெடி, ஜெபிக்கவும் ரெடி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும் ரெடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஆமென், ஸ்தோத்திரம். கட்டுகிற வேலை ஆமென், ஸ்தோத்திரம். வேத வசனம், ஆயுதங்கள் ரெண்டையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. கற்றவங்க தங்கள் பட்டயத்துல இடுப்பினை கட்டி கொண்டுள்ள வேலை செஞ்சாங்க. எக்காலம் ஊதுறவன் என் நண்டையில இருந்தான். அப்ப சொல்றேன், நம்ம எல்லாம் தூரமா அங்கங்க வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, நான் எங்கேயா யுத்தம் நினைச்சுன்னா நான் எக்கால சத்தம் ஊதுவேன், எங்க எந்த இடத்துல ஊதுறாங்களோ அங்க எல்லாரும் நீங்க வந்துருங்க, யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா சொல்லி வச்சிருந்தாங்க தவிர அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் வரவில்லை. ஆமென். நாம் ஆயத்தமா இருப்பது தப்பு இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். நாம் ஆயத்தமா இருந்தாலே, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சரியாக செய்தாலே சத்துரு ஆமென் தொடர முடியாது. இப்படி வேலை செஞ்சோம். கிழக்கு வெளுக்கும் காலையிலிருந்து சாயங்காலம் நட்சத்திரம் காணும் வரைக்கும் ஈட்டிகளை பிடிச்சிருந்தாங்களா. அப்புறம் ஜனங்களையும் ராமாறு ராத்திரி நேரத்தில் வர்றவங்க, காவல் வர்றவங்க, இரவும் பகலும் ராத்தங்கி வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ அதே சமயம் 23ஆம் வசனத்துல நானாகிலும் அவர் எழுதுறாரு,
நெகேமியாவும் அவனுடைய சகோதரனும் வேலைக்காரனும் அவன் பின்பற்ற காவல் சேவகரும் வஸ்திரங்களை கூட கரெக்டாக நேரம் இல்லாமல் அவர்களுக்கு ஆயுதமும் தண்ணீரும் குடிச்சுக்கிட்டு நின்று என்ன செய்கிறாங்களா, ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுன்னுட்டு கிடைச்சதை குடிச்சிட்டு நிலையில் நின்று எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு சொல்லி தியாகமாய் நின்றார்கள். கர்த்தர் அவருடைய தியாகங்களை அங்கீகரித்தார். வேலை நடந்தேற செய்தார். சத்துருக்களை சிதறடிக்க செய்தார். விரோதமான ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். காரியம் ஜெயமாக முடிந்தது. உனக்கும் எனக்கும் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.